கொச்சி போக போகிறோம் இன்றைக்கி. இதான் ஹோட்டல் ரூமில் இருக்கும். 5 o'clock எழுந்திரிச்சு கிளம்பி 6 o'clock கிளம்ப வேண்டிய பிளானு. பட் எனக்கு தெரிஞ்சு போக மாட்டோம். 6:30 தான் நான் எழுந்திரிச்சிருக்கேன். ஐ கெஸ் 7:30 ஆகிடும். பாலாஜி தூங்கிட்டு இருக்கான். ஸ்ரீ இந்த மட்டையாக தூங்கிட்டு இருக்கான். தௌஃபி குளிச்சுட்டு இருக்கான். இதான் ரூமு, வேறு எதுவுமே இல்லை. இங்கேருந்து ஹோட்டல்லேருந்து கிளம்ப போகிறோம். அகில நான் எங்கி என்ன கேட்டா நான் இப்போ இங்கேருந்து கொச்சிக்கு கிளம்பு. கைஸ் டே 2 ஸ்டார்ட் ஆக போகுது. இன்றைக்கி டே 2 இன் கேரளா ட்ரிப். ஆக்சுவலி என்னென்னா 3 மணிக்கு எல்லாம் எழுந்திரிச்சு கிளம்பி சன்ரைஸ் பார்க்கலான்னாங்க. சன்னி இப்போ எங்கள் மூஞ்சில் ரைஸ் ஆகிற அளவுக்கு எல்லாம் போயிட்டுருக்கோம். மணி இப்போ பார்த்தீங்கன்னா 8 மணிக்கு தான் நாங்கள் டே 2 ஸ்டார்ட் பண்ணுறோம். இன்றைக்கி என்னென்ன அலப்பறாகுதுன்னு போக பார்ப்போம். ஆனால் வியூலாம் சும்மா சொல்லக்கூடாது, சூப்பராக இருக்குது. அங்கே பார்த்தீங்கன்னா டீ எஸ்டேட்லாம் பயங்கரம். டே 1 நல்லபடியாக போச்சு. சாப்பாடு மட்டும் கொஞ்சம் பிரச்சனை, மற்றபடிலாம் ஓகே தான். நமேகோ இப்போ ட்ராவல் ஒரு 4 hours இருக்குது. 4 hours கழிச்சு நெக்ஸ்ட் அப்டேட்டோடு வரும். ஸோ கைஸ், மூணார் ஆஃப்வே டவுன்ஹில் வந்துட்டோம். இப்போ பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுட்டு இருக்கோம். ஹோட்டல் என்னடா சாப்பிட்டுருக்கோம். செம்மையாக ஃபுட்டு. நம்ம ப்ரிபர் என்ன பேசுவார் இப்போ. ஹாய் ஹாய். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃபுட்டு சாப்பிட்ருக்கோம். இப்போ வந்து இடியாப்பம் வச்சுருக்காங்க. இடியாப்பம் வேறு லெவல் டேஸ்ட். இப்போ பாருங்கள், இடியாப்பம் காட்ட போகிறான். இதாங்க இடியாப்பம். இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சைடிஷே கொடுக்கல. என்ன சுட்டு சாப்பிட்றதுன்னு தெரில. ஆனால் ஏதோ ஒன்று சுட்டு சாப்பிட்டுருக்கேன். அப்போ டேஸ்ட் ஒன்றும் வரல. அப்புறம் முட்டை கிரேவி ஒன்று இருக்குது. அது வந்து ஓரளவு ஸ்வீட்டாக சூப்பராக இருக்குது. சப்பாத்தி இருக்குது. அன்லிமிட்டட் முட்டை, சப்பாத்தி, புரோட்டா இருக்குது. எல்லாமே ஓரளவு ஓகே தான். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் அடுத்து வந்து கொச்சின் போயிட்டுருக்கோம். ஸோ கொச்சின் வந்து இன்னும் ஒரு 1 hour ரீச் ஆகிடும்னு நினைக்கிறோம். ஸோ அங்கே போய் ஃபுல்லாக என்ஜாய் பண்ணலாம். இப்போ வந்து பிரதீப் வந்து ஸ்டார்ட் இன்டர்வியூ கொடுப்பாரு. காலையில் அந்த ரெடியாக கிளம்புனதுக்கப்புறம் பிரேக்ஃபாஸ்ட் கட்டி இருக்கோம். இங்கே பார்த்தீங்கன்னா 100 ரூபாய்க்கு அன்லிமிட்டடாக தோசை, பரோட்டா, அப்புறம் அந்த ஐடியா பார்த்தீங்களா, காம்ப்ளிமெண்ட்டாக கேட்டு காஃபி, டீ வேணுமாலாம் கேட்டு வைக்கிறாங்க. ஃபுட்டு சும்மா சொல்லக்கூடாது, நல்லா தான் இருக்குது. கொடுக்குற 100 ரூபாய்க்கு ஒர்த்து தான். நார்மலாக எவ்வளோ ஃபுட்டு இருக்கா இருக்குது. முட்டை அன்லிமிட்டடாக தராங்க. நல்லா சாப்பிட்டு ஜாலியாக இருக்கும். எங்கள் ட்ரிப்பில் முதல்ல சோறு போட்டுருக்காங்க. பாருங்க, 2 நாள் சோறு போட சுற்றிட்டானுங்க. இது தான் அரிசியாக சோறு போட்டு கொடுத்துறாங்க. One hour later. ஹாய் கைஸ், நாங்கள் தூங்கிட்டு இருந்தோம். எழுப்பிவிட்டு ரீல்ஸ் பண்ண வச்சாங்க. அங்கங்கே விழுந்து ரீல்ஸ் பண்ணி முடிச்சாச்சு. இப்போ ஹீட் வேவ் அடிக்குது நல்லா. வேர்த்து இருபத்து போகிறோம். 1 hour ஆகும் கொச்சின் போக. உடனே தூங்கிட்டா டெட் பாடி மாதிரி. ஸோ லெட்ஸ் see what happens. किसकी लगी भाई आके बता रहा हूँ जो यहाँ आजा इधर 1 2 3 4 get down the dance floor 1 2 3 4 get down the dance floor 1 2 3 4 get down the dance floor
பாடுங்கயா. 2 hours later. One eternity later. ஹாய் கைஸ், நாங்கள் இப்போ வந்து உசுரை கொடுத்து அப்படியே ஹில் பேலஸ் மியூசியமில் இருக்கோம். பின்னாடி ஸ்டெப்ஸில் அப்படியே ஓடு 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 ஏறி நடந்து அப்படி விட்டு அடிக்க போனேன். ரன் பண்ணிட்டு வந்துட்டு இருக்கோம். ஸோ வி ஆர் அட் மியூசியம். செத்துட்டு இருக்கோம் கைஸ். நாங்கள் வந்து ஹில் பேலஸ் வந்துருக்கோம். இது எங்கே இருக்கிறோம்? கேரளாவில். மாதிரி பேசு தம்பி கொஞ்சம். அது மாதிரி தெரியலடா. சுற்றி பார்த்துட்டு நாங்கள் வந்து உங்களுக்கு ரிவ்யூஸ் பேலஸ். அங்கே பாருங்க, அந்த பேலஸோட ஒரு மொத்தம் கைஸ் என்னென்னா கைஸ், இப்போ வந்து போர்க்காலத்தில் வந்து இதெல்லாம் போய் ஒழிஞ்சுக்குவாங்க. இதில் எதனா போர்லாம் வந்துருச்சுன்னா திடீர்னு உள்ள போய் ஒழிஞ்சுக்குவாங்க. இதெல்லாம் உண்மையில் இது நாங்கள் சொல்கிறது, நீங்கள் உடனே நம்பிக்கை. ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பார்க்குறது எல்லா பொருட்களும் எல்லாமே யானை தந்ததுலையும் கட்டையிலையும் செஞ்ச பொருட்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ராஜா கம்பீரமாக ஏதோ ஒரு நீட்டாக ஒரு டவர் மேலே வந்து நின்றுட்டு இருக்காரு. அதே மாதிரி குட்டி குட்டி காடோட ஸ்டாச்சுஸ்லாம் வந்து யானை தந்தத்தில் செஞ்சு வச்சுருக்காங்க. எல்லாம் பார்த்துக்கோங்க கைஸ். இதெல்லாம் பாருங்கள், மெனியூட்டாக வந்து பண்ணியிருக்காங்க. அந்த உள்ளுக்குள்ள உள்ள இருந்துகிட்டே இருக்குது. அதெல்லாம் பாருங்கள் கைஸ். இதுதான் சேரியட் தான் இருக்காரு. சேரியட். இதுதான் கைஸ் சேரியட். இதுதான் ஸ்ரீ. ஸோ அவனை விட்டுருங்க, சேரியட் பாருங்கள். ஸோ இதுதான் இங்கே இது ஒரு மட்டும் இல்லை, இதோ அங்கே ஒரு சேரியட் இருக்குது. அப்புறம் அதேமாதிரி இங்கே ஒரு சேரியட் இருக்குது. இங்கே ஒரு சேரியட் பதிக்க வச்சுருக்காங்க. இது நல்லா இருக்குது, நல்ல புல்லக் காட் மாதிரி. சிவலிங். அண்ட் இதை பார்த்து தான் காந்தாரா ஃபிலிம் எடுத்தாங்க, பார்த்துக்கோங்க. இதெல்லாம் வெயிட் லிஃப்ட்டுக்கு யூஸ் பண்ணாங்களாமா, ஸ்ரீகாந்த் சொல்கிறான். வெயிங் ஸ்கேல் இது வெயிட். இதில் ஒன்றும் இல்லை, ஒரு நான் சொல்கிறேன் காய்ஸ். இதுதான் வந்து 18th சென்ச்சுரியில் இதான் தப்பு பண்ணிட்டா பனிஷ் பண்ண யூஸ் பண்ணுவாங்க. இங்கே என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த இதில் கேஜில் வந்து கட்டி லாக் பண்ணி தொங்க விட்டுருவாங்க பப்ளிக் பிளேஸில். ஸோ வந்து அப்போ தான் உங்களுக்கு ஒரு லெசன் வரும். ஹாய் காமிடா. ஓகே.